கர்த்தர் நல்லவர். இன்று இரவு இந்த ஜெபமே ஜெயம் ஜெபிக்கிற இந்த அற்புதமான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு துணையாய் இது வரைக்கும் இருந்து நடத்தினார், இனியும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணி சகிதா. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே கூடி வர செய்த கிருபைக்கா உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறதுக்கா கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய திருரத்தான கழுவி எங்களை நீதிமான்களாக மீட்டீரே, தெரிந்து கொண்டீரே, உம்முடைய பிள்ளைகளாக அழைத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வரீங்களே, அதுக்கு நமக்கு கோடி நன்றி அப்பா. பிதாவே இனி வரப்போற நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் எங்களை காப்பீராக, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு எங்களை காப்பீராக அப்பா. பிதாவே உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளார ஊற்றி கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி இருக்கிற கிருபைக்காமுக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் வளமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஜெப கூடுகையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக. எங்களுடைய ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் இந்த ஜெப கூடுகையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord friends. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் நம்ம குரு துணையா இருந்த தேவன் இந்த செய்கிற எல்லா காரியத்திலும் உதவி செய்த தேவன் கர்த்தர் நம்மோட இருந்து ஜெயத்தை தருகிறான்னு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லாமல் தொடங்குறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை இல்லாமல் முடிகிறது கிடையாது. ஆகவே இந்த இரவு நம்ம மீண்டுமாய் அவருடைய வார்த்தையை கொஞ்சம் தியானித்துட்டு என்ன பண்ணுவோம், ஜெபம் செய்ய போவோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. ஒரு ஷேர் என்கிற அந்த ஒரு கிளிக்கில் நீங்கள் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். பலர் நரகத்துக்கு போகிறதை தடுக்க முடியும். பலர் இந்த பூமியில் தோல்வி அடைகிறதை நீங்கள் நிறுத்த முடியும். நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் அனுப்பும்போது மெய்யாகவே பலன் தருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உபாகமம் 22 அதிகாரத்தில் இந்த ஒவ்வொரு காரியமாய் நாம் படிக்க ஆரம்பித்தோம். அந்த ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள், மிகவும் பலன் தரக்கூடியது. ஏனென்றால் இது நம்மளுடைய ஐடியா கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது, நம்ம இன்வென்ட் பண்ணது கிடையாது. நம்மளா சேர்ந்து இப்படிதான் இருக்கும் ஆசீர்வாதம் இல்லை. திரும்பி நீங்கள் படிக்கிற பாருங்க, முதல்ல இருந்து நம்ம சேர்ந்து படிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், இந்த அற்புதமான வார்த்தை, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு
பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் ஆமென். நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலாகி வானத்தை திறப்பார். ஆமென். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி எஸ், வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமாம் இடதுபுறம் சாயாமல் என்று நான் சேர்ந்து படிப்போமா எல்லாரும்? இன்று என்று நான் நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் சொல்லுங்க பாப்போம். செவி கொடுத்து வந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவி செவி கொடுத்து வரும்போது என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இது ரொம்ப அற்புதமான வார்த்தை, சக்தி வாய்ந்த வார்த்தை. இது ஆமென். பயங்கர சக்தி வாய்ந்த வார்த்தை. ஆமென். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்குவார். நீ வாழ்நாள் முழுவதும் கீழானதே உங்க வாழ்க்கையில கிடையாது. ஆமென். தரித்திரம் கிடையாது. ஆமென். சொல்றேன் பாருங்க, லோயர் கைண்ட் ஆஃப் லைஃப் கிடையாது. கிடையாது. ஆமென். மிடில் கிளாஸ் லைஃபும் கிடையாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை ராஜரீக வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை அவருக்கு பிரியமான இந்த உயரகமான வாழ்க்கை. ஆமென். அதனால சொல்றாரு, ஜெபிக்க சொல்றாரு. நம்ம பரமண்டங்களில் உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல ஆமென். பூமியிலும் உங்க சித்தம் செய்யப்படுவதா. ஆமென். செய்யப்படுவதா. அதனால அந்த ஜெயம்ல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை பண்றோம். இன்னைக்கும் முடியும் போது அந்த ஜெபத்தை பண்ண போறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல ஆமென். என் வாழ்க்கையில செய்யப்படட்டும் ஆண்டவர். ஆமென். இதற்கு உங்களுக்கும் எனக்கும் வழியை திறப்பதற்காக, இதற்கான காரியத்தை செய்து முடிப்பதற்காக பரலோக தேவன் இந்த பூமிக்கு மாறினாய் இந்த பூமியில வெளிப்பட்டார். அவர் தான் நம்முடைய மீட்பர் இயேசு. ஆமென். ஆகவே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. கலாத்தியர் 3:13-14 பார்க்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அபிரகாமுக்கு உண்டான ஆசை எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நீங்களும் நானும் புறஜாதிகள். நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து பாருங்க, உபாகம் 28:15 கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. அதான் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம். சாபத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்ட தேவன் மகா பெரிய செழிப்புக்குள்ளாய், மகா பெரிய விடுதலைக்குள்ளாய், சுகத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்று அவருடைய பிரியம். அதனாலதான் அந்த சாபத்திலிருந்து மீட்டு எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு அபிரகாமின் ஆசீர்வாதம், ரட்சிப்பு. அதற்குள்ளாக எல்லாம் அடங்கியது. அபிரகாமின் ஆசீர்வாதத்துல செழிப்பு இல்லை, பணம் இல்லைன்னா அது முட்டாள்தனம்னு அர்த்தம். படிச்சு பாருங்களேன் அபிரகாமின் ஆசீர்வாதத்தை. அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. எல்லாவற்றிலும் கர்த்தர் வந்து உயர்வையும் விருத்தியை மட்டும்தான் என்ன பண்ணிடுறாரு, வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தருகிற மரியாதை, செழிப்பு, சுகம், ரட்சிப்புல இருக்கிற எல்லா பலாபலன்களுமே கர்த்தர் தருகிற ஈவு. அதெல்லாம் படிக்கிறோம் 14வது வசனத்துல, கலாத்தியர் 3:14 அபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கிறிஸ்தேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்ல புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ரொம்ப முக்கியம். நீங்களாலும் யூதர்கள் கிடையாது, நீங்களும் நானும் புறஜாதிகள். நமக்கு ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் தொடர்பே கிடையாது. நமக்கு ஆசீர்வாதம் வரும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே நம் நிமித்தம் சாபமாகி இயேசு சகலத்திலும் குறைவுபட்டார். வாவும் 28 எடுங்க. வாவும் 28
48வது வசனம், சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். பாருங்க, சகலத்திலும் குறைவு, பட்டினி, தாகம், நிர்வாணம், இது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்தார். எவ்வளவு நன்றி சொல்லணும். நன்றி அப்பா. எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், எவ்வளோ கர்த்தருக்கு ஆராதிக்கணும், எவ்வளோ அவர் என்ன சொல்றது, என்ன செய்யறது அவருக்கு. சொல்றேன் பாருங்க, காலம் முழுவதும் நன்றி சொல்லணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். அவருடைய ஆசை மக்கள் விடுவிக்கப்படணும், அவருடைய ஆசை மக்கள் ரட்சிக்கப்படணும், அவருடைய ஆசை மக்கள் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த வாழ்க்கையை சோதரிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆத்தும ஆதாயம் ரொம்ப முக்கியம். இந்த நற்செய்தியை சந்தோஷமா மற்றவர்கள் சொல்லணும், வெட்கப்படாம சொல்லணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசி நாட்கள்ல பெரிய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம இதுதான் மக்களுக்கான செய்தி. தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன நற்செய்தி, தரித்திரருக்கு என்ன சுவிசேஷம்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் அகற்றி இருக்கிறார். அபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன தெரியும்? பாவம் மன்னிக்கப்படுது, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவது, அது மட்டும் இல்லப்பா, அவனுடைய நோய் நொடிகள் அகன்று போகிறது, தீர்க்காயுசு உண்டாகுது, பொண்ணும் பொருளும் உடைய செல்வ சீமாலாயம் இருந்தது, வேலைக்காரிகளோட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துருக்கான் பாருங்க. 318 பேரை கூட்டிட்டு போய் லட்சக்கணக்கான இராணுவங்களை ஜெயிக்கிறானே. இந்த ஆசீர்வாதத்தோட நித்திய பரலோகம், அதுதான் நம்மளுக்கு பிரதானம். நீங்க பாருங்க, விளங்காம சில பேர் சொல்றாங்க எல்லாம் பரலோகம் பரலோகம் பரலோகம். பரலோகம் இருக்குங்க. கர்த்தர் அப்புறம் நம்மளை இந்த பூமியில வைத்து ஜெபிக்க சொல்றாரு. அங்க பரலோகத்தை சித்தம் நடக்கிறது போல பூமியில அவருடைய சித்தம் நடக்கணும்னு நம்மளை ஜெபிக்க சொல்றாரு. ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிறேன், அவர் வரும் வரை நாம் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பூமியை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றணும். நம்ம வாழ்க்கையை மாற்றணும். எதை மாற்ற முடியுதோ இல்லையோ நம்ம வாழ்க்கை, என் மனைவி சொல்ற, நம்ம வாழ்க்கையை மாற்றி ஆகணும். ஏதேன் தோட்டத்தை போல பரிபூர்ண நிறைவு உண்டாகும். இதற்காகவே என்னுடைய மகனுக்கு, 2வது மகனுக்கு ஏதேன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஈடன். அவன் பேர் ஈடன். ஈடன் விண்டமேன். அவன் உங்களுக்கு சொல்ற பாருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாவற்றிலும் குறைவுபட்டு எல்லா தரித்திரத்தையும் குறைவையும் தாகத்தையும் பசியையும் நிர்வாணத்தையும் நமக்காய் சிலுவையில் ஆண்டவர் சுமந்து முடித்திருக்கிறார்னா நீங்கள் நானும் சுமக்க கூடாதுங்க. எதிர்க்கணும். எதிர்த்தல் பிசாசு ஓடுவான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும்போது அவன் ஓடுவான். தரித்திரம் பிசாசுடைய ஒரு பெரிய கட்டு, வியாதி ஒரு பெரிய கட்டு. ஆகவேதான் அவங்க உற்சாகப்படுது. இந்த நாள் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நாம் கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்வான். தொடர்ந்து மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதில் அற்புதமானது ஒரு பகுதி, பரமண்டலங்கள் உங்க சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்க சித்தம் செய்யப்படும். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சேர்ந்து செய்யும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நாவே விசேஷமாய் அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நானும் என் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில். Lord, heal your precious people, Lord. Heal your precious people. அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை அகற்றி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீர் சகலவற்றிலும் குறைவுபட்டீர். தாகத்தை சுமந்தீர், நிர்வாணத்தை சுமந்தீர், பசியை நீர் சுமந்தீர். நாங்க எந்த ஒரு நாளைங்க வாழ்க்கையில இதெல்லாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. இதுதான் உங்க சித்தம் ஆண்டவரே. பரமண்டலங்களிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. செய்யப்படட்டும் ஆண்டவரே. உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தர் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக, எங்களுக்கு பலப்படுத்துவீராக, எங்களுக்கு வேண்டிய சகாயத்தை நீர் செய்வீராக. உதவி உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. தேவ தயவு உண்டாகட்டும். ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் நன்மைகள் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. கடன்
மறைந்து போகட்டும். ஆமென். வருமான பெருக்கம் உண்டாகட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பண பெருக்கம் உண்டாகட்டும். பணப்பெருக்கம் ஆண்டவரே, மக்களுக்கு ஆண்டவரே தங்க நகைகள் பெருகட்டும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே, செழிப்பு உம்முடைய சித்தம் ஆமென். ஆண்டவரே. எதிர்காலத்துக்கு ஆண்டவரே உம்மை ஆண்டவரே சார்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, எந்த ஒரு சவால்களிலும் பண குறைவுகளும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே மீதம் எடுக்க, ஆமென். ஏழைகளுக்கு கொடுக்க, சேமித்து வைக்க ஆமென். கர்த்தாவே வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீரா. ஆமென். சொல்லிக் கொடுங்க கர்த்தாவே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பேரனை கொடுங்க. ஆமென். அது ஆண்டவர் சரியாய் பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆமென். ஆண்டவரை சேமித்து வைக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆமென். கர்த்தாவே, உமக்குன்னு செலவு பண்ண எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க ஞானத்தை கொடுங்க. ஆமென். கர்த்தாவே, கையை மூடிக்கொண்டே இல்லாமல் கையை விரிக்கிறவர்களாய் ஆமென். ஆண்டவரே, வாரி உம்முடைய இறைக்கிறவர்களா. வாரி இறைக்கிறவர்களாய் ஆமென். நன்றி அப்பா. கர்த்தாவே, நீ கையை தாராளமாய் திற நீங்க சொல்றீங்களே ஆண்டவரே. வார்த்தையின்படி நாங்கள் தாராளமாய் திறக்க, எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆண்டவரே தாராளமாய் திறக்க எங்களுக்கு உதவி செய்வீர். திறக்க உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, look at your precious people, Lord. உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு மே தொழுது கொள்ளுகிற உம்முடைய மக்கள் வாழட்டும் கர்த்தாவே. வாழட்டும், வாழட்டும், வாழட்டும். உம்முடைய ஜனம் வாழட்டும். ஆமென். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபைகள் என்னாலும் பெருகட்டும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தாவே, சோர்ந்து போகாம இன்னும் அதிகமா ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆமென். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்க நாடாளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, எங்க சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எங்க மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய தேசம், எங்களுடைய மாநிலம் உம்மால் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென். எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றிலும் துணை நின்று ஆமென். எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, ஆமென். அனுக்கிரகம் செய்வீராக. ஆமென். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாழட்டும், பெரியவர்கள்லாம் வாழட்டும். ஆமென். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது இmmediate healing நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். In Jesus name, Jesus name. Jesus name. In Jesus வியாதிப்பட்ட இடத்துல கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இயேசு சுகமாகணும். நாமத்தில் சுகமாக. வியாதிகளோடும் கேன்சரோடும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த இரவு சமாதானமான இரவா இருக்கட்டும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பானங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு ஜெயமே ஜெயம் ப்ரோக்ராம்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு எல்லாவற்றிலும் ஜெயத்தை மட்டுமே தருவாராக. நிம்மதியா தூங்குங்க. God bless you. Good night.